Hey guys, welcome back to the channel Express with Jayavindya. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட் அண்ட் கீச்செயின் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு முழுக்க அவங்க கஸ்டமைஸ் பண்ண திங்ஸ் தான். ஸோ வந்துட்டு அவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க ஒரு பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஆரஞ்ச் கலரில் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்துட்டு ஒரு ஹார்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி நம்ம இதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வரைக்குமே நம்ம கொடுத்த எந்த ஆர்டர்ஸ்லேயுமே நம்மளுக்கு ஒரு ஃபால்ட்டு வரல. ஆனால் இவங்க வந்துட்டு நமக்கு ஒரு ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. நான் இவங்களுக்கு வந்துட்டு பேக் பண்ணுறப்போ எல்லாத்துக்குமே எவ்வளோ பீட்ஸ் போடுறனோ இவங்கள விட பெரிய கை இருக்கவங்களுக்குலாம் நான் 18 பீட்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக போன பிரேஸ்லெட்டு இவங்களுக்கு வந்துட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்களாமா. யூஸ் பண்ணுறப்போ பிரேஸ்லெட் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதோடய ஃபோட்டோ வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு கேட்குறப்போ ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பிகாஸ் இவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்பயே நான் இவ்வளோ அமௌண்ட்டு அண்ட் இவ்வளோ டெலிவரி சார்ஜஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். தென் ஆர்டர் முடிஞ்சு நான் அவங்கக்கிட்ட அட்ரஸ் அண்ட் பேமெண்ட் கேட்குறப்போ அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னது பிரச்சனை கிடையாது. எல்லாருமே இப்படி பார்கெயின் பண்ணால் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் என்னோடய கொஸ்டின். அவங்க வந்துட்டு சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் அவங்க வந்துட்டு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கஸ்டமைஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்துட்டு நாங்கள் கேட்குற அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்துட்டு வளரும்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் மற்ற பேஜஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம பேஜில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். சில பேர் வாங்குறவங்களே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க சிஸ், கொஞ்சமாச்சும் அதிகமாக வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு 20 ருபீஸையும் பார்க்குறக்கு இருக்க தான் செய்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பிரேஸ்லெட் நான் செஞ்சக்கப்புறமே யாருக்கு என்ன பிரேஸ்லெட் செஞ்சாலும் நான் அதை என் கையில் போடுவேன் ஃபஸ்ட்டு. சப்போஸ் அது பிரேக்கேஜ் ஆகிற நிலமையில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பேன். இவங்க எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க வந்துட்டு பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நான் இதுக்கு என்ன அவங்களுக்கு பதிலாக என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அவங்க சின்ன பையன் ஒரு 12th படிச்சிருப்பாங்க போல், ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தென் நான் சொன்னேன், ஓகே நீங்கள் கொரியரை எனக்கு திருப்பி அமௌண்ட்டை வந்துட்டு அந்த பொருளை வச்சு எனக்கு பாக்ஸை கொரியர் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி நான் கொரியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இத்தனைக்கும் அவங்க பண்ண ஃபால்ட்டுக்கு நான் வந்துட்டு அவங்க கொடுத்த அமௌண்ட்லேயே 50 ருபீஸ் நான் சென்ட் பண்ணி கொரியர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தப்போ அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, கொரியரில் வந்துட்டு 170 ருபீஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் டெலிவரி சார்ஜுக்கு வந்துட்டு 70 ருபீஸ் கேட்டப்போ அவங்க வந்துட்டு இவ்வளோதான் தர முடியும்னு 50 ருபீஸ் கொடுத்தாங்க. இப்போது அவங்க 170 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அறிவு வேலை செய்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கைக்குள்ளே போகலை, இல்லை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள். பிகாஸ் நான் வீடியோ எடுத்து ஒவ்வொன்றும் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் போடுறது ரீசன் இது ஒன்று மட்டும்தான். அவங்க வந்துட்டு பிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. கேட்டால் விரல் வரைக்கும் போச்சு, அப்புறம் போலக்கா ஃபால்ட். ஆனால் எங்களுக்கு கீ செயின் பிடிச்சிருச்சு, கீ செயின் சூப்பராக இருக்குது, பிரேஸ்லெட் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க வந்துட்டு சொன்னாங்க, எங்களுக்கு 50 ருபீஸ் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் நான் ஏற்கனவே டெலிவரி சார்ஜஸோட 50 ருபீஸ் சென்ட் பண்ணிட்டேன். அவங்க இது ரெண்டுத்துக்குமே எனக்கு பே பண்ணது அவங்க 200 தான் டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க ரேட்டு கேளுங்க. உங்களுக்கு அது வந்துட்டு ஓகே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். பிகாஸ் இதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. இது சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற வேலை கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக வருதா, ஷஃபில் ஆகாமல் போகுதான்னு பார்த்து ஒவ்வொன்றும் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக 20 ருபீஸை கூட நீங்கள் விட்டு போகிறீங்க. இதுக்காக திங்ஸ் எவ்வளோ வாங்கணும், இது ஒவ்வொன்றும் பார்த்து வாங்குறதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு வாங்க முடிஞ்சால் வாங்க. யாரும் உங்ககிட்ட வாங்கன்னு வந்து சொல்ல கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிச்சு, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், டெலிவரி சார்ஜஸ்லாம் கட்ட முடியும்னா வாங்க. பிகாஸ் என்னால் வந்து வைக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. பாய்.